மண்டே மார்னிங் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக என் மனசு அதை உறுத்திட்டே இருக்கு. நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4 மந்த் ஆகுது. இந்த 4 மந்த்தில் நம்ம ஒரு நாள் கூட மாடிக்கு போய் பசங்களை கூட்டிகிட்டு போய் நான் விளையாண்டதில்ல. அதனால ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பசங்களை கூட்டிகிட்டு மாடிக்கு போயிட்டு பால்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கொஞ்சம் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிட்டோம். ஒரு 1 ஹவரில் ஹவுஸ் ஓனரோட துணி காய வைக்கிற கிளிப்லாம் அங்கே இருந்தது. அது எதுவுமே நாங்கள் எடுக்கல. பார்த்தோம், ஆனால் அங்கங்கே இருந்தது, எடுக்கல. ஆனால் எதையுமே விளையாண்டுட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். மறுநாள் காலையில் ஹவுஸ் ஓனர் வந்து, இந்த மாதிரி நேற்று நீங்கள் போனீங்கல்ல, அங்கே கிளிப்பே காணா போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அது எப்படி காணா போவோம், அங்கதான் இருந்தது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நம்பவே இல்லை அவங்க காணா போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் திருப்பி நான் போனா அதே இடத்துலதான் இருக்கு கிளிப்பு. அவங்க பார்க்கவே இல்லை. பார்க்காமயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தவங்க மேல இவங்க இப்படிதான் அப்படின்ற மாதிரி வச்சிடுறாங்க. எப்படின்னு தெரியல அது. நான் எல்லா ஹவுஸ் ஓனரையும் அப்படி சொல்லல, ஒரு சிலவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி. அப்புறம் நான் கிளிப் எடுத்து வந்து குத்தோன்னே, ஐயோ சாரிம்மா நான் கவனிக்கல அப்படின்னு சொல்றேன்.